இருக்கிறது. இன்னும் பல சில சட்டங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சுன்னா இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியுடைய அந்த விளக்கத்தை எழுதும் பொழுது ஃபத்ஹுல் பாரி புத்தகத்தை எழுதுகிறார்கள். 82 சஹாபாக்கள் மூலமாக நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. என்ன அறிவிப்பு? என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபுல் யதை செய்தார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரி பல ஹதீஸ்கள் வரும் பொழுது ஒரே ஒரு ரைஃபான ஹதீஸ், அந்த ஹதீஸ் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலகட்டத்தில் அது அவர்களுக்கு சஹீஹாக்கப்பட்டிருக்கலாம். அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் அவர்களுடைய கருத்துக்கு தெரிந்திருக்கலாம். அதை அவர்கள் சரியாக சொல்லியிருக்கலாம். பிற்காலத்தில் அவர்கள் சொன்ன கருத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சொன்ன கருத்தை மாற்றுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன கருத்து என்ன? சஹீஹான ஹதீஸ் வந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய பேச்சை நீங்கள் செவுத்துல அடிச்சிருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை எடுத்துக்கோங்க, என்னுடைய கருத்தை அங்கே விட்டுடுங்க, என்னுடைய கருத்தை தரக்க கௌலி, என்னுடைய கருத்தை அப்படியே விட்டுடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை எடுத்து அந்த இடத்தில் கடைபிடிங்கள். ஆனால் இன்று அதிகமானவர்கள் அபூ ஹனீஃபாவுடைய பெயரிலேயே தவறான விஷயங்களை செய்து கொண்டு அபூ ஹனீஃபா தான் இதை செய்தார்கள் என்று சொல்லி தனக்கான ஒரு தனிமதாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் அந்த அஹ்லுல் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த பட்டியல் வரமாட்டார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அந்த பட்டியல் வரமாட்டார்கள். ஏன்? இவர்கள் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மக்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று சொன்னால் சஹாபாக்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களுடைய கொள்கை என்ன? இப்ப நாம் எல்லாம் அஹ்லுல் ஹதீஸா, அஹ்லுல் ஜமாஅத்தா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தா என்று பார்க்க போனால் அப்ப இவர்களுடைய கொள்கை என்ன? அதை பார்த்த பிறகு நாம் அந்த பட்டியல் இருக்கிறோமா இல்லையா என்று இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? எந்த ஒரு இமாமையும் முற்றிலும் முழுமையாக அவருடைய கருத்தை மட்டும் எப்போதும் பின்பற்ற மாட்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து தான் எல்லா நேரமும் சரியாக இருக்கும் என்று சொல்லி எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இமாம் ஷாஃபியுடைய எல்லா கருத்துகளும் சுன்னாக்கு ஒத்துப்போம் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்? குல்லு பனியான் முஹத்தாஹு கைரு ஹத்தாஇன தவாபு. மார்க்க சட்டத்திலும் அவர்களுடைய புரிதல் இஜ்திஹாதாக இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பான். ஆனால் நமக்கு எல்லா ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக இல்லை, ஒரு புத்தக வடிவத்தில் இல்லை. எல்லா சில நபர்களுக்கு சில ஹதீஸ் புத்தகங்கள் இருந்தது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸை தான் அவர்கள் அமல் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லா ஹதீஸ்களும் எல்லா